அனைவருக்கும் வணக்கம். என்ஐஏவிற்கு அகில பாரத இந்து மகாசபா சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு பார்த்தோம்னா 2019 வருடம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் என்கின்ற நபர் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்படுறார். எதுக்காக படுகொலை செய்யப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்க ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். அப்போ இந்த பாமகவில் இருக்கக்கூடிய அண்ணன் ராமலிங்கம் என்பவர், ஏன் இப்படி போய் மத மாற்றத்தில் ஈடுபடுறீங்க, உங்களுக்கு வேற வேலை கிடையாதா, இப்படி செய்யறது தப்பு இல்லையா, இது இந்தியா தேசத்திற்கே செய்யக்கூடிய துரோகமாகும், மத மாற்றத்தில் ஈடுபடுவது தப்பு, நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது, அந்த வேலையை நாமெல்லாம் போய் பார்க்கலாம், நம்மெல்லாம் இங்கே ஒன்றுமா இருக்கிறோம், ஒரு தாய் பிள்ளையாக இருக்கிறோம், சரி நீங்கள் போட்டிருக்கிற குள்ளாவை நான் போடலாம், நான் வச்சுருக்கிற திருநீர் நீங்கள் அணிவீங்களா அப்படின்னு சொல்லி திருநீர்லாம் கொண்டு போய் எடுத்து பட்டையடித்து இது பண்ணுறாங்க. அதுக்கு அந்த வஞ்சகம் வைத்து ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்ன பண்ணுறாங்க, அவரை 52 இடத்துல வெட்டி படுகொலை செய்ய பண்ணுறாரு. எப்படி குரான் இருக்கக்கூடிய ஹதீஸில் காஃபிர்களை எப்படி கொல்ல வேண்டுமோ அந்த அடிப்படையில் கொல்றாங்க. அந்த கொல்லப்பட்ட நபரும் இறந்துடுறாங்க. அதில் அப்பவே ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஒரு சில பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் இருக்கவங்க கூட தான் இது திட்டம் தீட்டினதாக சொல்கிறாங்க. இன்னைக்கு 15/11/2024 அன்று திண்டுக்கல்லை சேர்ந்த முகமது அலி ஜின்னாவும் மற்றும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் எத்தனை பேர் இருக்கார்களோ அத்தனை பேர்த்தையுமே இந்த என்ஐஏ அதிகாரிகள் அவர்களை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வாங்கித்தர வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா சார்பாக வேண்டுகோளை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.